வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, பொள்ளாச்சினாலே எல்லாருக்கும் நெஞ்சு பதறுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் ஒரு பதைக்க வைக்கிற ஒரு நியூஸு தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். அதாவது 22 வயசு வருண்காந்த். அதாவது இந்த நியூஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லை கேள்விப்படாமல் இருப்பீங்களோ. ஒரு சில அறிவாளி இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, எப்படா குடும்ப வீடியோ வரும், எப்படா அடுத்த வீட்டில் சண்டை பிடிப்பாங்க, எப்படா போதை போட்டு வீடியோ போடுவாங்கன்ட்டு காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த வீடியோ தெரியாது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். குறிப்பாக சோமனூர் பகுதியை சேர்ந்தவர் ரவிக்குமார். அவரோட மகன் வருண்காந்த் 22 வயசு மனநல காப்பகம், பொள்ளாச்சி அடுத்துள்ள மனநல காப்பகத்தில் சேர்த்துருக்குறாங்க. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் இறந்துருக்குறாங்க. அது எப்படி இறந்துருக்குறாங்கன்னா, அந்த காப்பக தலைவர் நிறுவனர் கவிதா, அவங்க கணவர் லட்சுமணன், இவங்க தான் காப்பக நிறுவனர். குறிப்பாக போன வாரம் அந்த காப்பகத்தில் இருக்கிற எல்லா சிறுவர்களையும் அழைத்து கொண்டு மேட்டுப்பாளையம் பொழுதுபோக்கு பூங்காவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த வருண்காந்தை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் பித்து பிடிச்சு அந்த அறையிலேயே கூச்சலிட்டுருக்குறாங்க. கூச்சல் இருக்கும்போது அந்த காப்பக ஊழியர்களை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதில் நிறைய காயம் நடந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற பேட்டு மட்டை இதெல்லாம் எடுத்து கண்மூடித்தனமாக கொடூரமான தாக்குதல் நடத்திக்கிறாங்க. ஆனால் அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இருக்காது. கண்டிப்பாக 1000 வருஷம் ஆனாலுமா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இழப்பு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஒரு குழந்தைகளை மனநல காப்பத்தில் எதனால் விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனநல பாதித்த சிறுவர்களை நம்ம வீட்டில் வச்சு பார்க்குறது கொஞ்சம் சிரமம். என்ன காரணம்னா, அவங்களுக்கு தனி நர்ஸ் வேணும். எங்கேயாச்சும் வெளியில் போய் யாராச்சும் கல்லெடுத்து அடிச்சிட்டா அது கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு இழுக்காயிரம், கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி சண்டை பிடிப்பாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்ம பிள்ளை எங்கேயாவது உயிரோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க பெத்த பேரண்ட்ஸு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே அவ்வளோ ஒரு கொடூரப்படுத்தி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நெஞ்சை பதவதைக்கும் செய்தி தான். மனசை கல்லாக்கிட்ட இந்த நியூஸவே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பொள்ளாச்சியில் சமீபத்தில் நடந்திருக்குது. அதாவது 9ஆம் தேதி எல்லோரும் பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த பையனை மட்டும் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ காப்பக ஊழியர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கொடூர தாக்குதலில் அந்த பையன் யூரின் போயிருக்கிறாங்க. ட்ரெஸ்லேயே யூரின் போயிருந்தனால மறுபடியும் கண்மூடு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த 5 பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நிறுவன தலைவர் கவிதா, அவங்க கணவர் லட்சுமணன், 2 பேரும் நின்றுருக்கும்போது அந்த பையன் வாயில் அந்த எச்சை அவங்க மேலே பற்றுச்சாட்டுக்குது. அந்த கோபத்தில் மறுபடியும் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திக்கிறாங்க. கிரிக்கெட் பேட்டு மட்டை இன்னது இல்லைங்க, அவர் மனசாட்சியே இல்லை. உண்மையுமே மனசை கல்லாக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாமல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு காயம் ஏற்பட்டிருக்குது. அப்பவும் இவங்க விட்டு வைக்கல, கொடூர பாவிகள் விட்டு வைக்கல. அந்த மிளகு ஒடிவை அந்த காயத்து மேலே விட்டு இன்னும் கொடூரப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அறை நிர்வாணப்படுத்தி இந்த மறுபடியும் கொடூர தாக்கல் நடத்தியிருக்காங்க. 22 வயசு ஆச்சுங்க அந்த பையனுக்கு. ஒன்றுமே தெரியாதுங்க இவங்க என்னென்ன தாக்குதல் நடத்தினாங்கன்னு. அந்த பையன் மனநலம் பாதித்த ஒரு பையன். அந்த பையனுக்கு தெரியாது. அந்த தாக்குதலில் அந்த பையன் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு வீட்டில் பிள்ளைகளை வளர்த்துனோன்னே நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியில் இவங்களுக்கு சத்தியமாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவங்களாம் மனுஷனுங்களே கிடையாது. உண்மையாக மனுஷ ஜென்மமே கிடையாது. 22 வயசு பாங்க. மனநல காப்பத்தில் எதனால் கொண்டு போய் விட்றாங்க, அவங்க பார்க்க முடியாதனால தான் விட்றாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டவுடன் எந்த ஒரு மனநிலை பிடித்த மாணவர்கள் காப்பத்தில் இருப்பாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் கொண்டு விடுறாங்க. இப்போ பார்க்க முடியாதனாலும் கிடையாதுங்க. அது பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
எங்கேயாவது நம்ம பையன் அப்படியாவது உயிரோடு இருப்பான்னு நினச்சிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸோட மனவேதனை எங்கேயுமே அடக்கவே முடியாது. உண்மையுமே அந்த பையன் இன்றைக்கி அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த நிறுவனோட மனைவி கவிதா, அவங்க பொண்ணு, இவங்களெல்லாம் சேர்ந்து இது நடத்தியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் எங்கேயோ பதுங்கியிருந்தாங்களாட்டுக்குது. அப்புறம் 10 நாள் கழித்து அவங்கள விசாரணையை கூட்டிகிட்டு வந்து அவங்க அந்த இடத்த காட்டியிருக்கிறாங்க. அதாவது பையன் ஆலியார் போகும்போது காணாமல் போயிட்டாங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆலியார் போலீஸுமே பொள்ளாச்சி போலீஸுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற இவங்க காப்பத்தில் இருக்கிற தோட்டத்தில் புதைச்சிருக்கிறாங்க. அதாவதுங்க அவங்களுக்கெல்லாம் லட்சம் வருஷமானாலுமே இந்த பாவம் சும்மா விடாது. அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு பையன் அடிக்கிறதுக்குமே, மனநலம் பாதித்த ஒரு பையன் அடிக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்கள அடிக்கும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு பாவம் இல்லைங்க, லட்சம் பாவம் பிடிக்கும். அதுதான் உண்மை. நம்ம மனநல பாதித்த ஒரு சிறுவனை போய் அடித்து கொடுமைப்படுத்துறதே ரொம்ப கொடூரம். ஆனால் அடித்து கொடுமைப்படுத்து அந்த பையன் மனவேதனை வலி தாங்காமல் அந்த பையன் செத்துருக்குறாங்க. செத்ததும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பையன் காணாமல் போயிடுச்சுன்னு தகவல் கொடுத்து தோட்டத்தில் போச்சிருக்காங்க. இது 10 நாள் கழிச்சு தான் இந்த நியூஸே வருது. இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியாதுன்னு தெரியல, சில அறிவாளிகளுக்கெல்லாம் இந்த நியூஸ் தெரியாது. உண்மையுமே மனவேதனை கொடூரத்தின் உச்சம். இந்த மாதிரி பண்ணுற ஆளுகளை அதாவது 4 தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது. ஏன்னா ஒரு மனநல பாதித்த ஒரு பையனை இப்படி கொடூரம் பண்ணி கொலை பண்ணுறாங்கன்னா உண்மையுமே மனவேதனை இல்லைங்க, ரொம்ப கொடூரத்தின் உச்சம். அந்த காப்பக உரிமையாளர் கவிதா அவங்களுக்கும் 2 குழந்தை இருக்குது, 2 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு சேர்ந்து இது பண்ணியிருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எத்தனையோ விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. போதை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அந்த நியூஸுமே சும்மா சாப்பாடு சாப்பிட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டி தரக்குறைவாக பேசுகிற வீடியோ தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துருக்குது. இந்த மாதிரி நியூஸு உங்களுக்கு தெரியுமா தெரியல, பார்த்து நாட்டில் என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.